நேற்று ஹஸ்பண்டுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம், எல்லோரும் வீட்டில் இருந்தோம். மழை வேற வர மாதிரி இருந்ததா, சரி டீயோ காஃபியோ போட்டுட்டு வடை செஞ்சுக்கலாம் சொல்லி கொஞ்சம் உளுந்தும் அரிசியும் ஊற வச்சுருந்தேன். அரிசி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்ப்பேன், ஏன்னா நல்லா கிறிஸ்பியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. பட் நான் பாப்பா ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு ப்ளே கிரவுண்ட்லாம் போயிட்டு வீட்டுக்கு வரைக்கும் 6:15 ஆயிடுச்சு. 6:30க்கு அவங்களுக்கு டின்னர் வேறு செய்யணும். ஸோ டைம் இல்லையா, அப்படியே ஊற வச்ச உளுந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ இன்னைக்கு காலையில் அந்த உளுந்து அரைச்சி வடை வந்து செஞ்சுட்டேன். வடைக்கு சட்னி தான் வைக்கலான்னு இருந்தேன். அப்புறம் என்ன தெரியல, நல்லா சுட சுட சாம்பார் வச்சு சாம்பார் வடை ட்ரை பண்ணலான்னு இருந்து. இது வரைக்கும் நான் சாப்பிட்டது கிடையாது. காய்கறிலாம் இல்லாமல் பருப்பு கூட தக்காளி வெங்காயம் மட்டும் போட்டு எம்டி சாம்பாருக்காக குக்கரில் வேக வச்சுட்டேன். இந்த பக்கம் வடையுமே வந்து குட்டி குட்டியாக போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். இப்போ நான் வடை செய்கிறேன் இல்லையா, இந்த பாத்திரத்தை நாங்கள் தாச்சி இருப்பு சட்டி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நாங்கள் சொல்கிற இந்த தாச்சிக்கு உங்கள் ஊரில் வேறு ஏதாவது பேர் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். கிறிஸ்பியாக இருக்கிற வடையில் சுட சுட சாம்பாரை நிறையா ஊற்றி மேலே கொஞ்சம் கொத்தமல்லி வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது.